வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் ஷேக் ஹசீனா. பதவி விலக ராணுவம் கேடு விதித்த நிலையில் ராஜினாமா செய்ததாக தகவல். வங்கதேசத்தில் கலவரம் மற்றும் வன்முறை நிகழ்வுகளுக்கு இடையே ஆட்சியை கைப்பற்றியது ராணுவம். விரைவில் இடைக்கால ஆட்சி அமைக்கப்படும் என ராணுவ தளபதி வக்கார் உஸ்-ஜமான் திட்டவட்டார். வன்முறையை கைவிட்டு அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என வங்கதேச ராணுவம் வேண்டுகோள். மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் ராணுவ தளபதி வக்கார் உஸ்-ஜமான் உறுதி. கலவரம் காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா. தனி ஹெலிகாப்டர் மூலம் தனது சகோதரியுடன் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷிண்டன் விமானப்படை தளத்திற்கு வந்தடைந்தார். வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி வீதியில் களமிறங்கிய மாணவர்கள். கலவரம், வன்முறை மற்றும் துப்பாக்கி சூட்டில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறை. வங்கதேச தலைநகர் டாக்காவில் அரசுக்கு எதிராக ஒன்று திரண்ட 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள். வங்கதேசத்தின் முதல் அதிபரும் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையுமான முஜிபுர் ரஹ்மான் சிலையை அடித்து நொறுக்கி ஆவேசம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் இல்லத்தை சூறையாடிய போராட்டக்காரர்கள். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓட்டம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியதை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்டது டாக்கா சர்வதேச விமான நிலையம். கலவரம் மற்றும் வன்முறை நிகழ்வுகளை அடுத்து அந்நாட்டு ராணுவம் நடவடிக்கை. வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதன் எதிரொலி. இந்திய வங்கதேச எல்லையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்திய எல்லை பாதுகாப்பு படையினர். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. காசியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. லண்டனுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ஷேக் ஹசீனாவுடன் ஆலோசனை. கலவரம் மற்றும் பதற்றம் நிறைந்த வங்கதேசத்தில் மக்கள் அமைதி காக்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள். வதந்திகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம். கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மற்றும் பல்வேறு தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம். எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சந்திக்க தமிழக அரசு தயார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சென்னையில் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை எனவும் பேட்டி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக கோரிக்கை வலுத்துள்ளதை தவிர பழுக்கவில்லை. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில்.
பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் PhD படிப்புகளின் தரம் குறைவாக உள்ளதாக அமைச்சர் பொன்முடி கருத்து. தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் வழங்கிய பாடத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் எனவும் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தல். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் வெற்றி. எதிர்த்து போரிட்ட திமுக அதிருப்தி கவுன்சிலர் பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்று தோல்வி. கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிப்பு. கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து நாளை புதிய மேயர் தேர்வு. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் கவுன்சிலர் மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுகை. ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து கூட்டத்திலிருந்து கண்ணீருடன் வெளியேறினார். கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் விலையில்லா சீருடையை உடனடியாக வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலையையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்குமாறும் அறிவுறுத்தல். வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தை 2 மடங்கிற்கு மேல் தமிழக அரசு உயர்த்தியுள்ளதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். பகல் கொள்ளை கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னை தாக்கியதாக அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகி புகார். தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் குமரகுருபரர்தான் காரணம் எனவும் வாக்குமூலம். அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி கையால நெட்டுத்திரை அடிச்சு என் மனைவி எதிர்க்கே எனக்கு கழுத்து பிடிச்சு நெருக்கி வந்தார். நெரிச்சு அப்படின்ட்டு அண்ணன் நகசரல் அண்ணன் துரதான் தடுத்து விட்டாரு. தனசேகர் லயம் வேலை சொல்றது 2 பேர்லாம் வந்துட்டு தடுத்து விட்டு என்னை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அவங்க தான் உறுதிப்பட ஜிஹெச்ல சேர்த்தாங்க. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணன் குமரகுருடைய காலடி தான் நான் விழுந்து கொண்ட விசுவாசம். என்னை போயிட்டு அவர் கைத்தீங்க அடிச்சது இல்லாம கமுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தியான மண்டபத்தில் சமூக விரோதிகள் அட்டூழியம். நினைவிடம் எதிரே உள்ள தியான மண்டபம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறிய அவலம். செந்தில் பாலாஜி வழக்கில் மீண்டும் அவகாசம் கோரிய அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். வாதிட தயாராக இல்லை என கூறி விசாரணை தள்ளி வைக்க கோருவது என்ன மரியாதையான செயல் என நீதிபதிகள் கேள்வி. கரூரில் முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கரின் உறவினர் வீட்டில் சிபிசிஐடி சோதனை. நில மோசடி வழக்கில் ஒப்பந்ததாரர் மணிக்கு சொந்தமான இடங்களில் ரெய்ட். சிவகங்கை காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் போராட்டம். ராகுல் காந்தி கொள்கைக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டி செல்வ பெருந்தகையிடம் புகார் மனு. ராமேஸ்வரம் பாம்பனில் நாட்டிலேயே முதலாக அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு ரயில் பாலம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
திருவண்ணாமலை நகரில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொதுப்பணித்துறை அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்யாத பட்சத்தில் சுதந்திரமான குழு அமைக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரிக்கை. யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த உரிய நடைமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு. மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உலக டிராபிக் சிக்னல் தினம் இன்று அனுசரிப்பு. சென்னையில் உள்ள சிக்னல்களில் ஹார்ட் வடிவில் ரெட் லைட்.